ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2 சைக்காலஜியில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 3யோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. கவனம், புலன்காட்சி மற்றும் நினைவு. இந்த 3 டாப்பிக்குமே வெரி 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 இம்பார்ட்டண்டான டாபிக் தான். கவனத்தில் இருக்கிறது எல்லா சப் டாப்பிக்கும் உள்ளே படிச்சுக்கோங்க, புலன்காட்சியும் படிச்சுக்கோங்க. இப்போ புலன்காட்சியில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன்காட்சி விதிகள் வரும், புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் வரும். அப்புறம் திரிபு காட்சினா என்ன, இல்பொருள் காட்சினா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. அப்புறம் நினைவு வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் வந்து 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் வந்து டிஎன் டெட்லையும் கேட்குறாங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அப்போ நினைவின் வகைகள், நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் அது கேட்குறாங்க. அப்புறம் மறதின்ற டாப்பிக்கும் கேட்குறாங்க. நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனித்தலை தீர்மானித்தல், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகக்காரணிகள், புறக்காரணிகள். இந்த அகக்காரணிகள்லாம் என்ன, புறக்காரணிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். கவனம் என்பது வந்து தேர்ந்தெடுக்கும் செயல் அப்படி இருந்துச்சுன்னா அதனை வந்து நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை என்ற கேள்வி வந்து நம்மளுக்கு எழும். உண்மையில் வந்து நமது கவனத்தை வந்து நிர்ணயிப்பதற்கு பல காரணிகள் வந்து அடிப்படையாக அமைதுன்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் வந்து நமது கவனம் வந்து நமக்குள் இருக்கும் சில தன்மையால் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நமக்குள் இருக்கும் சில தன்மையால் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இவ்வாறு நமக்குள் இருந்து கவனத்தை நிர்ணயிக்க காரணமாக அமையும் காரணிகளை தான் வந்து அகக்காரணிகள் சொல்கிறாங்க. நமக்குள் இருக்கும் சில தன்மைகளால் நிர்ணயிக்கப்படும் காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் வந்து அகக்காரணிகள்னு சொல்கிறாங்க. அப்போ புறக்காரணிகள்னால் என்ன அப்படின்னா, சில சமயங்களில் வந்து நமது கவனம் வந்து நாம் கவனிக்கும் பொருளின் தன்மையை ஒட்டியதாக அமையும். நம் கவனத்தை கவரும் பொருட்களின் தன்மை அப்படின்னா பொருள் காரணிகள்னு சொல்லுவாங்க. இவை கவனிப்பவனுக்கு வெளியே இருந்து செயல்படுவதால் இதனை புறக்காரணிகள்னு சொல்லுவோம். அதை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அகக்காரணிகள் என்ன, புறக்காரணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகக்காரணிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், விருப்பார்வம், தேவை. 3வது வந்து ஆயத்தம் அல்லது எதிர்பார்ப்பு. 4வது வந்து மனநிலை. 5வது வந்து உடல்நிலை. ஃபஸ்ட்டு விருப்பார்வம், இன்ட்ரெஸ்ட்டு. தேவைனா நீடு. ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு. மனநிலைனா மூடு. உடல்நிலைனா ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன். ஓகேங்களா. இப்போ விருப்பார்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு உதாரணம் நான் ஷார்ட்கட்டில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர், மாணவர், வகுப்பறை, இது 3 பற்றி தான் வச்சு இது எல்லாத்துக்குமே உதாரணமாக சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகக்காரணிகளில் கவனத்திற்குரிய தூண்டலை தேர்வு செய்வதில் வந்து நமக்குள் இருந்து செயல்படும் காரணிகள் தான் இது எல்லாமே. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து செயல்படும் காரணிகள். விருப்பார்வம், தேவை, ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு, மனநிலை, உடல்நிலை, இது 5மே. இது எக்ஸாமில் கொஸ்டினில் கேட்பாங்க, அகக்காரணிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ன்னு சொல்லணும். 5ன்னு தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ விருப்பார்வம் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க, இப்போது ஒவ்வொருத்தருக்கும் கணினி பிடிக்கும். அதே மாதிரி தொழில் திறன், விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் வந்து சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் அடிப்படையிலே அமையும். இது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களுடைய ஆர்வம் வந்து அதில் செலுத்துவாங்க இல்லைங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், மாணவர்களுக்கு பாடத்தில் ஆர்வம் இருந்துச்சுன்னா வகுப்பறையில் வந்து பாடத்தை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ன செய்யணும்னா மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் வந்து பாடம் போதிக்க வேண்டும். அதான் வந்து விருப்பார்வம். அடுத்து தேவையில் என்ன உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பறை கற்பித்தல் வந்து ஆசிரியர் வந்து தாம் நடத்தும் பாடப்பொருள் எவ்விதம் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடும் என்பதை வந்து முன்கூட்டியே சுட்டி காட்டிவிட்டு தொடங்கினால் வந்து மாணவர்கள் வந்து பாடத்தோடு ஒன்றி போவார்கள். அப்போ தான் அவங்களுடைய கவனம் வந்து நம்ம பக்கம் திரும்பும். ஓகேங்களா. நம்ம பாடத்தை கவனிப்பாங்க. என்ன செய்யணும்னா, தான் நடத்தும் பாடப்பொருள் எவ்விதம் மாணவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் பயன்படக்கூடும் என்பதை வந்து முன்கூட்டியே ஆசிரியர் சொல்லிடணும். சொன்னால் தான் அவங்களுக்கு எவ்விதம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டா தான் மாணவர்கள் வந்து பாடத்தோடு ஒன்றி போவாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க, கவனம் வந்து நம்மளுடைய பாடத்தில் இருக்கும். அதான் வந்து தேவை. அடுத்து தேர்டாக என்னன்னு பாருங்கன்னா, ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு. இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பில் பாடத்தை தொடங்கும் முன்
அது தொடர்பாக மாணவர்களை வந்து ஆயத்தப்படுத்த வேணும். யார் செய்யணும் அப்படின்னா, ஆசிரியரோட வேலை. ஆசிரியர் பயிற்சியில் வலியுறுத்தி கூறப்படுகிறது. அது மாரி ஆசிரியர் நம்ம டீச்சர் ட்ரெய்னிங் இல்ல பிஎட்ல ட்ரெய்னிங் போனாலும், முன்னாடி ஆயத்தப்படுத்துதல்ன்ற ஒரு இது இருக்கும். அது எழுதுறதுல ஸ்கில் ஒண்ணு இருக்கும். அது செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்து பாடத்துக்குள்ளவே போவோம் இல்லையா? அதே தான் இதில சொல்லியிருக்காங்க. வகுப்பில் பாடத்தை தொடங்கும் முன், அது தொடர்பாக மாணவனை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதான் வந்து ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு. அப்படி ஆயத்தப்படுத்திட்டோம்னா, மாணவர்கள் வந்து நம்ம சொல்றத, நம்ம பாட கருத்துக்கள வந்து கேட்பாங்க உன்னிப்பா. கவனம் வந்து நம்ம மேல இருக்கும். நம்ம மேல இல்ல, நம்மளுடைய நடத்தக்கூடிய பாடப்பொருளுக்கு மேல இருக்கும். அடுத்தது மனநிலை. 4த்து வந்து மனநிலை இருக்கு இல்லையா? மனநிலைனா என்ன அப்படின்னா, வகுப்பறை கற்பித்தலில் ஆசிரியர், மாணவர் நல்ல மனநிலை அடையும் வரை காத்திருக்க முடியாது. ஓகேவா? வகுப்பறை கற்பித்தல வந்து ஆசிரியர் வந்து மாணவர்கள் நல்ல மனநிலை அடையும் வரை வந்து காத்திருக்க மாட்டாங்க. மாறாக பாடத்தை தொடங்கும் முன் அப்பாடத்திற்கு தேவையான நல்ல மனநிலையை மாணவர்களிடம் உருவாக்கணும். ஓகேங்களா? நம்ம வகுப்ப தொடங்குறதுக்கு முன்னாடி அப்பாடத்திற்கு தேவையான நல்ல மனநிலையை வந்து மாணவர்களிடம் வந்து ஆசிரியர் வந்து உருவாக்க வேண்டும். அப்போதான் இதுவே பாடத்தின் தொடக்க நிலை அல்லது ஆயத்த நிலைன்னு கூட சொல்லலாங்க. அந்த நல்ல மனநிலையை ஒரு ஆசிரியர் உருவாக்கிட்டாருன்னா, அதுதான் வந்து பாடத்தின் தொடக்க நிலை அல்லது ஆயத்த நிலைன்னு சொல்றாங்க. அப்படி உருவாக்கிட்டான்னா, அவன் வந்து நல்ல மனநிலையோட நம்மளுடைய பாடத்த வந்து கவனம் செலுத்துவான். அடுத்து 5த்து என்ன இருக்குன்னா, உடல்நிலை. உடல்நிலைனா என்ன? எடுத்துக்காட்ட சொன்னா, இப்போ ஒருவரது உடல்நிலையும் கவனத்தை நிர்ணயிக்க ஒரு காரணின்னு சொல்லியிருக்காங்க. உடல்நிலை சரியாக இருந்தால் தான் நம்மால் எந்த ஒரு செயலிலும் கவனம் செலுத்த முடியும். இது உண்மைதான். உடல்நிலை சரியாக இருந்தால் தான் நம்மால் எந்த ஒரு செயலில் வந்து கவனம் செலுத்த முடியும். உதாரணமாக வந்து இப்போ தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல் போன்ற உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஒருவரால் எந்த ஒரு செயலிலுமே ஈடுபட முடியாது. அதில் கவனம் செலுத்த முடியாது இல்லையா? இப்போ உடல்நிலை சரியில்லாத மாணவரை ஓய்வெடுக்க செய்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? அத்தியாவசியரை வகுப்பறையில் கட்டாயப்படுத்தி இருத்தி வைத்தலால் எந்த பயனும் இருக்காது. ஓகேங்களா? அவங்கள ஓய்வெடுக்க தான் சொல்ல முடியும். அவங்கள மீறி நம்ம கட்டாயப்படுத்தி பாடத்தை கவனிக்க சொன்னோம்னா, அவனால கவனிக்க முடியாது. அதனால எந்த பயனும் இருக்காது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்ப அகக்காரணிகள்னா 5 இது தெரிஞ்சாச்சு. அடுத்தது புறக்காரணிகள் பார்க்கலாம். புறக்காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவ அளவு, அடர்த்தி அல்லது செறிவு, மாற்றம், வேறுபாடு, புதுமை, இயக்கம் அல்லது அசைவு, திரும்ப திரும்ப தோன்றல். அடுத்தது முழுமை பெற்ற உருவம். இப்போ புறக்காரணிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, அகக்காரணிகள் 5. இந்த 8 வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே புறத்தே இருந்து தோன்றும் காரணிகள். ஓகேங்களா? இப்போ புறக்காரணிகளில் ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது நிகழ்ச்சியில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால், நாட்டம் இல்லாமலும் இருந்தாலும் கூட, சில சமயங்களில் அந்த பொருளின் தன்மை காரணமாக அதன்பால் ஒருவன் கவனம் வந்து செலுத்தக்கூடும். நம்மளுக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். இதுதான் வந்து இதில் புறக்காரணிகள் சொல்லியிருக்காங்க. கவனத்தை ஈர்க்கும் இத்தகைய பொருள் சார்ந்த தன்மைகள் தான் வந்து புறக்காரணிகள்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, உருவ அளவு, சைஸு. இதே வகுப்பறை கற்பித்தலை வச்சு நான் சொல்கிறேன் உதாரணமாக. இப்போ வகுப்பறை கற்பித்தலின் போது மாணவர்களின் கவனத்தை எளிதில் கவரும் வகையில் பெரிய அளவிலான படங்கள், போஸ்டர்கள் ஆகியவற்றை வந்து ஆசிரியர் பயன்படுத்தணும். இப்போ கரும்பலகையில் எழுதும்போது பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதணும். எழுதுனா பசங்க அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க உருவ அளவு. ஓகேங்களா? அடுத்தது அடர்த்தி அல்லது செறிவு, இன்டென்சிட்டி. இப்போ வகுப்பறையில் வந்து பாடம் நடத்தும்போது சாலையில் செல்லும் மோட்டார் வாகனங்கள், பறவைகளின் சப்தம், சாலையில் செல்வோர் பேசும் சப்தம் என தூண்டல்கள் வந்து மாணவனை பாதித்தாலும், அந்த சப்தங்களை விட ஆசிரியர் வந்து உரத்த குரலில் பேசணுன்றாங்க. இப்போ வகுப்பறையில் வந்து ஆசிரியர் ஸ்லோவாக பேசினா பசங்க கவனிக்க மாட்டாங்க. வெளியில் கார் போகுது, பைக் போகுது, அந்த சவுண்ட் கேட்டுனா அங்கே வேடிக்கை போவாங்க. இல்லை பறவை ஏதோ சவுண்ட் போடுது அப்படின்னா, சத்தம் போடுது அப்படின்னா, அதை தான் கவனிப்பாங்களே தவிர நம்ம பாடம் அர்த்தத்தை கவனிப்பாங்க. அப்போது அந்த சத்தத்தை விட ஆசிரியர் வந்து உரத்த குரலில் பேசணும். உரத்த குரலில் பேசினா அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியும். மாணவர்களது கவனத்தை தன்பால் நிலைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து அடர்த்தி அல்லது செறிவு. அடுத்து 3வதா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் வந்து தன் குரலில் தகுந்த ஏற்றத்தாழ்வுகள் கொண்டு பேசினால் மாணவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்க முடியும். ஓகேங்களா? இதான் வந்து மாற்றம். நம்மளுடைய ஆசிரியர் பாடம் நடத்தும்போது தன்னோட குரலில் வந்து ஏற்றத்தாழ்வாக பேசணும். ஒரே குரல்லே பேசிட்டு இருந்தால் பசங்க தூங்கிடுவாங்க. இல்லைன்னா வேறு பக்கம் கவனம் வந்து வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுடைய குரலை வந்து ஏற்ற இறக்கமாக பேசணும். வேகமாக பேச வேண்டிய நேரத்தில் வேகமாக பேசணும். ஸ்லோவாக பேச வேண்டிய நேரத்தில் ஸ்லோவாக பேசணும். அது ஆசிரியர் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்று. அப்படி பேசினா தான் மாணவர்களின் கவனத்தை வந்து தன்பால் ஈர்க்க முடியும்.
ஓகேங்களா? அடுத்தது வேறுபாடு. வேறுபாடுக்கு என்னன்னா, இப்போ விளக்க உரை சொல்றோம். இப்போ ஒரு பொருள் சொல்றோம். ஏதோ ஒரு திருக்குறளுக்கோ ஏதோ விளக்கம் சொல்றோம். இல்ல படம் வரைதல், இல்ல கேள்வி கேட்குறோம் போன்ற கற்பித்தல் செயல்பாடுகள வந்து வகுப்பறை கற்பித்தலில் பயன்படுத்தும்போது, மாணவர்களின் கவனம் தானாகவே வகுப்பறையில் ஒன்றிப் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விளக்க உரை சொல்றது, படம் வரையறது, கேள்வி கேட்டல் அது மாரி வேற அது செயல்பாடுகள வந்து மாத்தி மாத்தி செஞ்சுட்டு வந்தோம்னா, மாணவர்களின் கவனம் வந்து தானாகவே வகுப்பறையில் ஒன்றிப் போகும்னு சொல்றாங்க. அடுத்தது புதுமை, நாவல்டி. இதில என்ன உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தனது வகுப்பறை கற்பித்தலில் புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டுகளையே பயன்படுத்துவதை விட, நடைமுறை வாழ்க்கையில் தான் பார்த்து கேட்ட விஷயங்களை பொருத்தமாக தொடர்புபடுத்தி சுவைபட விளக்கினால் மாணவர்கள் கவனம் வந்து வகுப்பறை விட்டு அகலாதுன்னு சொல்றாங்க. அதான் வந்து புதுமை. நம்ம ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா, வகுப்பறை கற்பித்தல்ல புத்தகங்கள மட்டும் வச்சுட்டு நடத்தக்கூடாது. பல எடுத்துக்காட்டு தரணும். அது மாரி நடைமுறை வாழ்க்கையில தான் எங்கேயாவது பார்த்த இல்ல கேட்ட செய்திகள வந்து அதுக்கு பொருத்தமா இருந்துச்சுன்னா, அத தொடர்புபடுத்தி சுவைபட விளக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விளக்குனா மாணவர்களின் கவனம் வந்து வகுப்பறை விட்டு அகலாதுன்னு சொல்றாங்க. புத்தகத்தில இருக்கிறது மட்டுமே நடத்திட்டு போனா, மாணவர்கள் கவனம் இதுதான் புத்தகத்தில இருக்கே நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. வெளி விஷயங்களையும் அதில தொடர்புபடுத்தி சொல்லணும். அது தேவையில்லாத விஷயத்த இல்ல. தேவையான விஷயங்கள மட்டும் தொடர்புபடுத்தி சொன்னா போதும். அதான் வந்து புதுமை. புது புது விஷயத்த சொல்றோம். அடுத்தது இயக்கம் அல்லது அசைவு. இது வந்து 6தா இருக்கு புறக்காரணில. அது மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்கு புறக்காரணிகள்ல? செகண்ட் என்ன இருக்கு? அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 6த்து என்னன்னா இயக்கம் அல்லது அசைவு மூவ்மெண்ட். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, வகுப்பறையில வந்து ஆசிரியர் அங்கும் இங்கும் நகர்ந்தும் சைகைகளை பயன்படுத்தியும் கற்பித்தலின் போது மாணவர்கள் கவனத்தை தன்பால் நிலைப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதான் வகுப்பறையில வந்து ஆசிரியர் வந்து ஒரே இடத்துல நின்னு பேசக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் அசைந்து போகணும். இல்ல மாணவர்கள்கிட்டயும் நடந்து போகணும். "நீ என்ன செய்ற? நீ என்ன செய்றன்னு?" சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்கள்ட்டயும் போயிட்டு அவங்க என்ன எழுதுறாங்க? என்ன படிக்கிறாங்க? அப்படின்னு அவங்க கிட்ட போய் நின்னு கூட நம்ம பார்த்து சொல்லலாம். இதான் வந்து இயக்கம் அல்லது இல்ல ஒரே இடத்துல ரோபோ மாரி ஒரே இடத்துல நின்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? கற்பித்தலின் போது ஆசிரியர் அங்கும் இங்கும் நகர்ந்தும் சைகைகளை பயன்படுத்தியும் கை, கால அசைக்கணும். கைய அசைச்சு சொல்லணும். "நீ இங்க வாடா, இங்க போடா, இத செய்டா, அத செய்டா" அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்ப கற்பித்தலின் போது மாணவர்கள் கவனத்த வந்து தன்பால் நிலைப்படுத்த முடியும். அடுத்தது வந்து திரும்ப திரும்ப தோன்றல். ரிப்பிட்டிஷன். இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பறையில் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமெனில், ஆசிரியர் முக்கியமான குறிப்புகளை அல்லது முக்கிய கருத்துக்களை ஓரிரு முறை மாற்று வழிகளை பயன்படுத்தி திரும்ப திரும்ப கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பாடக்குறிப்பு நடத்துறாங்க அப்படின்னா, அதற்கான கருத்த வந்து 2, 3 தடவ சொல்லணும். வேற எப்படிலாம் சொல்லலாம் அந்த கருத்த? அதுதான் சொல்றாங்க. திரும்ப திரும்ப தோன்றும் அப்படின்ட்டு. வேற எப்படிலாம் சொன்னா மாணவர்களுக்கு புரியும். அது மாரி திரும்ப 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 சொல்லணும். சொன்னா தான் மாணவர்களின் கவனத்த வந்து தன்பால் ஈர்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து முழுமை பெற்ற உருவம். இதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு அரைகுறையா விடுபட்டு இருப்பவற்றை விட முழுமையடைந்த காட்சி கோலங்களே நம் கவனத்தை ஈர்த்து மனதில் நிலைத்து நிற்பவை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாதி எழுதிட்டு பாதி எழுதாம விட்டுட்டா, இப்போ ஒரு லெசன் நடத்துறோம் அப்படின்னா, பாதி விட்டுட்டா அது வந்து கவனத்த ஈர்க்காது. அது ஃபுல்லா நம்ம முடிச்சுட்டோம். இப்போ ஒரு கதையே சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களேன், பாதி கதையோட நின்னுடுது. அது வந்து பாதி கதையில நின்னுச்சுன்னா, அது மெமரியில இருக்காது. அது ஃபுல்லா நடத்தி முடிச்சா தான் மெமரியில நிக்கும். நம்ம கவனத்த ஈர்க்க முடியும். மாணவர்களுடைய கவனத்த வந்து தன்பால் ஈர்க்க முடியும்னு சொல்றாங்க. அரைகுறையாக விடுபட்டு இருப்பவற்றை விட முழுமையடைந்த காட்சி கோலங்களே நம் கவனத்தை ஈர்த்து மனதில் நிலைத்து நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அகக்காரணிகள் என்னன்னா, அகக்காரணிகள் 5 இருக்கு. புறக்காரணிகள் 8 இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கங்க. மொத்தம் 15 இருக்கு. நெ இது என்ன அப்படின்னா, கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 இருக்கு. அகக்காரணிகள் 5, புறக்காரணிகள் 8. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.